ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா படிப்படியாக ராஜபக்ச மயமாகிக் கொண்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் பலர் கருத்து தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அர்ச்சுனா நேற்றைய தினம் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு சிங்கள மக்களின் தலைவரான மஹிந்த ராஜபக்சவை தான் தலைவராக ஏற்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்வில் அர்ச்சுனா உத்தியோகபூர்வமாக ராஜபக்சேக்களின் நல்லடியாராக மாறியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவை அதி கௌரவ ஜனாதிபதி அவர்களே என்றுதான் விழித்திருந்தார் அர்ச்சுனா. நான் கடந்த 1.5 ஆண்டுகளாக எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறேன். எப்போதும் யாருக்கும் பயந்ததில்லை. ஆனால் உங்கள் முன்னால் இருந்து பேசும்போது ஒரு சின்ன கேப் விட்டு அது வேறு ஒரு அபரிதமான ஒரு உணர்வை தருகிறது. அந்த உணர்வை வெளிப்படுத்துவது கூட கடினமான ஒன்று. நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் வேறு யாரையும் ஜனாதிபதி என்று கௌரவம் செய்ய விரும்பவில்லை. அன்றும் இன்றும் யார் ஜனாதிபதி என்று என்னிடம் வினவினால் நான் சொல்வது மஹிந்த ராஜபக்சவின் திருநாமத்தை மட்டும்தான் என்று அர்ச்சுனா உரையாற்றி கொண்டிருந்த போது மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன பிரமுன கும்பலின் முகங்களை பார்க்க வேண்டுமே, மெய்சிலிர்த்து போனார்கள் அவர்கள். 1000 வாட்ஸ் பல்ப் ஒன்று எரிந்த மாதிரி அத்தனை பிரகாசமாக தெரிந்தது. வடமாகாணத்தில் பொதுஜன பிரமுனவின் சார்பாக தேர்வான ஒரு தமிழ் உறுப்பினரோ, அப்படி இல்லை என்றால் கருணா, பிள்ளையான் அணியைச் சேர்ந்த யாராவதோ இப்படியெல்லாம் பேசியிருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இது ஒரு செய்தியே இல்லை. ஆனால் அர்ச்சுனா என்ற ஒரு கேரக்டர் டாக்டர் ரூபத்தில் எப்படி சாவகச்சேரி மருத்துவமனையிலிருந்து கிளம்பி வந்தார் என்ற சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். அநீதிக்கு எதிராக போராடும் போராளியாக, ஊழல் எதிர்ப்பாளியாக நாமகரணம் சூடிக்கொண்டவர். புலம்பெயர் மக்களில் பலரும் அளப்பரிய ஆதரவை அவருக்கு வழங்கினார்கள். ஆனால் தனக்கு ஏற்பட்ட திடீர் மவுசை வைத்து அப்போது அவர் பேரம் பேசவும் தயங்கவில்லை. தேசிய மக்கள் சக்தியுடன் இணைய அவர் பேசியதாக கூறப்படக்கூடிய உரையாடல் அவராலேயே லீக் செய்யப்பட்டது. ஆனால் நான் ஜெயிலுக்கு போறேன் என்று பெரும் விளம்பரம் செய்து கொண்டு ஒரு திறந்த போலீஸ் வண்டியில் ஏறிக்கொண்டு வடிவேல் ஒரு படத்தில் சொல்வது போல நான் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன், எல்லோரும் பார்த்து கொள்ளுங்கள் என்றவாறு சஜித் பிரேமதாசவின் திருவோணமலை கூட்டத்துக்கு சென்றார். ஆனால் உரிய உபசரிப்போ மாலை மரியாதையோ கிடைக்கவில்லை. மேடையில் இருந்தும் இறக்கி அனுப்பப்பட்டதாகவே சொல்லப்பட்டது. இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்த பிறகு பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றார். பாராளுமன்றத்தில் வந்து சஜித் பிரேமதாசவின் கதிரையில் உட்கார்ந்தது முதலே காமெடி தர்பார் ஆரம்பமாகியது. தன்னுடைய முதல் உரையிலேயே கவன ஈர்ப்பை பெறும் விதமாக விடுதலை புலிகளின் தலைவரை போற்றி அவர் ஆரம்பிக்க சிங்கள சமூக ஊடக பக்கங்கள் கொதிநிலையை அடைந்தன. ஹீரோ ஃபேஸ்புக் பக்கத்தில் அர்ச்சுனா தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிவிட்டு பதிவை அழித்த கூத்தெல்லாம் கூட நடந்தேறியது. அர்ச்சுனா தன்னுடைய தலைவர் பிரபாகரன் என்கிறார். அப்படி சொல்லும் அர்ச்சுனா புலிகள் இயக்கத்தின் அழிவுக்கு காரணமான ஒரு நபரை போய் இவர்தான் என் ஜனாதிபதி, எனக்கு ஃபீலிங்காக இருக்கிறது, பேச நாவு வரவில்லை என்றெல்லாம் புலம்புவது எந்த மாதிரி அரசியல் என்று யாருக்குமே புரியவில்லை. அன்றும் இன்றும் என்றும் யார் ஜனாதிபதி என்று வினவினால் நான் மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயரை தான் சொல்வேன் என்று அவர் சொல்லும் வாக்கியங்களை கவனியுங்கள். அப்படி என்றால் அவர் வாக்குகளுக்காக புலிகளை விற்று அரசியல் செய்தார். வாக்குகளுக்காகவா என் தலைவரை போற்றி என்றெல்லாம் ஆரம்பித்தார். இந்த அளவு ராஜ விசுவாசத்துடன் மஹிந்த ராஜபக்ச எப்போதும் என் தலைவன் என்று சொல்வது ஒரே அடியாக நிகழ்ந்த ஒரு அதிசயமாக எப்படி இருக்க முடியும்? மிக திட்டமிட்ட வகையில் தன்னுடைய அரசியல் பாதையை வகுத்து கொண்ட ஒரு நபரால் தான் இப்படியெல்லாம் பேச முடியும். எப்போது பார்த்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாமல் 2029 ஜனாதிபதி என்ற கதையும் அப்படியான ஒன்றுதான். நாமலுடன் இருக்கும் நட்பை பார்க்கும் போதும் எதுவும் தற்செயல் அல்ல என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. நாமல் ஜனாதிபதியாக முன்பு வழக்குகளிலிருந்து அவர் விடுதலையாக வேண்டும். கிறிஷ் கட்டிட ஊழல் வழக்குகள் உட்பட பல வழக்குகள் வரிசை கட்டி காத்திருக்கும் நிலையில் நாமல் 2029 ஜனாதிபதியாக போகிறார் என்று ஆசை கனவில் மிதக்கிறார் நண்பர் அர்ச்சுனா. யாருடைய நண்பர்? நாமல் ராஜபக்சவின் நண்பர். போகிற போக்கை பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் இனி தலையெடுக்க முடியாமல் போனாலும் அர்ச்சுனாவுக்கு குருநாகல், புலனறுவை, அனுராதபுரம், கடைசியாக இந்த நிகழ்வு நடந்த களுத்துறை என்று இந்த மாவட்டத்திலும் பொதுஜன பிரமுன சார்பாக போட்டியிடலாம் போல இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடாகத்தானோ என்னவோ தெரியவில்லை, ராஜபக்சேக்களினுடைய ஜோதியில் ஐக்கியமாகி இரண்டர கலந்திருக்கிறார் அர்ச்சுனா.
மஹிந்த ராஜபக்சவிடம் ஒரு பண்பு இருக்கிறது. அவருக்கு எதிராக இத்தகைய தீவிர அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்களாக இருந்தாலும் அவரை அணுகி ஒரு வெற்றிலையை கொடுத்து, ஐயா எஜமானே, நீங்கள்தான் மகாராஜா, நீங்கள் இல்லாமல் நாட்டில் சூரியன் உதிக்க மறுக்கிறது, சந்திரன் தெளிவான ஒளியை தர மறுக்கிறது, மரங்கள் அசைய மறுக்கின்றன, பூமி அதன் பொக்கிஷங்களை வெளிப்படுத்த மறுக்கிறது, ஆகவே நாம் உங்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களை சரணடைவோம் என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு விடுவார். இத்தனைக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரியவுடன் 18 பேரை தன்னோடு 2007 சேர்த்து கொண்டவர்தான் அவர். இந்த குழுமத்தில் கட்சி விட்டு கட்சி தாவுவதில் உலக சாதனை படைத்த ராஜித சேனாரத்னவும் இருந்தார். ராஜித இப்படியான நபர் என்றால் 2005 ஜனாதிபதி தேர்தல் சமயம் சுனாமி நிதி 8 கோடி ரூபாயை மஹிந்த ராஜபக்ச ஹெல்பிங் ஹம்பாந்தோட்ட நிதியத்திலிருந்து தன்னுடைய வங்கிக் கணக்குக்கு பரிமாற்றம் செய்து கொண்டதாக முதலில் அறிவித்தவர். அப்பேற்பட்ட ராஜிதவையே சேர்த்து கொண்ட மஹிந்த ராஜபக்சவுக்கு அர்ச்சுனாவை சேர்த்துக் கொள்வது எல்லாம் ஒரு விஷயமே அல்ல. ஆனால் வாக்களித்த மக்கள்தான் பாவம். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. தெனாலி படத்தில் கமல்ஹாசன் சொல்வது போல, டாக்டர் இதுவும் ட்ரீட்மெண்ட்டே என்று வெகுளித்தனமாக இன்னுமே அதை கேட்டு நம்பிக்கொண்டிருப்பவர்களும் இல்லாமல் இல்லை. அர்ச்சுனாவினுடைய லீலைகள் இப்படி தொடர அவருடைய குருஜி மஹிந்த ராஜபக்ச மக்களுக்கு சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லுகிறார். மேலும் எங்களுக்கு வலிமை இருக்கிறது, எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள், செய்து காட்டுகிறோம் என்றும் சொல்லுகிறார். அதாவது பெட்ரோல், எரிவாயு, பால்மா இதெல்லாம் ஒரு வரிசையில் நின்று வாங்க வேண்டியிருந்த ஒரு யுகத்தை ஏற்படுத்தி டாலரை கூகுளில் தேட வேண்டிய ஒரு நிலைமையை உண்டாக்கி 16 மணித்தியால மின்வெட்டை தந்த பெரு வள்ளல் தான் செய்து காட்டுகிறோம் என்று அதிகாரத்தை கேட்கிறார். இன்னொரு அதிசயமான நாடு இது என்று பாருங்கள். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற குழுவுக்கு தலைவராகவும் பிரதமராகவும் இருந்தார் மஹிந்த ராஜபக்ச. இன்று கதிரையில் விழுந்து எழும்ப முடியாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பசில் ராஜபக்ச அன்று மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுடன் சேர்ந்து கொண்டு பணம் அச்சடித்துக் கொண்டிருந்தார். கப்ராலோ பணம் அச்சடித்தால் பணவீக்கம் ஏற்படாது என்று உலக பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் தலை சுற்றி மயங்கி விழக்கூடிய ஒரு அபூர்வ ஸ்டேட்மெண்ட்டையும் அப்போது போகிற போக்கில் விநியோகித்தார். இவர்கள் அனைவருக்கும் எதிராகவும் இலங்கை உச்ச நீதிமன்றம் ஒரு அழகான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 2023 நவம்பர் 15 வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பில் கோட்டாபய, மஹிந்த, பசில் உட்பட 13 பேர் இலங்கை பொருளாதாரம் 2022 அதல பாதாளத்தில் வீழ்ந்ததற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பு வெறும் ஒரு அறிக்கை மட்டும்தானா? மேற்கொண்டு இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று இதுவரை பலர் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பதில்தான் இன்னும் கிடைக்கவில்லை. இதை ஏன் சொல்கிறோம் என்றால், ஒரு சாமானிய நபர் 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட அரச சொத்து ஒன்றுக்கு சேதம் விளைவித்தால் வழக்கு முடியும் வரை பிணை கிடையாது என்று சொல்லப்படும் நாட்டில்தான் ஒரு தேசமே வங்குரோத்தாகி இருக்கிறது. அதை ஏற்படுத்தியவர்கள் யார் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியும் இருக்கிறது. இதற்கு எடுத்த நடவடிக்கை என்னவென்று மக்கள் விசனத்துடன் கேள்வி கேட்டு நிற்கிறார்கள். இதெல்லாம் இப்படி இருக்க, ராஜபக்ச காலத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஒரு பிக்கு இருந்தார். அவர் சொல்லக்கூடிய கருத்தையும் நாம் அடுத்து பார்க்கலாம். இது ஒரு உணவு சங்கிலி மாதிரி. ராஜபக்ச விசுவாசியில் தொடங்கி ராஜபக்சேக்களிடம் போய் மற்றொரு முன்னாள் லைசன் சண்டியரிடம் வர வேண்டி இருக்கிறது. அவர் யாருமல்ல, கலகுடாத்தே ஞானசார தேரர். முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சுரேஷ் சலேவுக்காக சிங்கள பௌத்தர்களாகிய நாம் ஒன்றிணைந்துள்ளோம் என்று சில நாட்களுக்கு முன்பு ஞானசார தேரர் சொல்லியிருந்தார். இதை பார்த்தபோது பலர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சுரேஷ் சலி முஸ்லிமா? எங்களுக்கு தெரியாதே என்பதுதான். இந்த கேள்வி ஒன்றே போதும் சுரேஷ் சலேவுக்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மவுசின் அளவை தீர்மானிப்பதற்கு. சரி, நேற்றைய தினம் ஷார்ட் நியூஸ் ஊடகத்தில் நீதிமன்ற ஊடகவியலாளர் ஃபசீர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். ஞானசார சுரேஷ் சலேவுக்காக பேசுவதில் அதிசயம் எதுவும் இல்லை என்று சொன்ன ஃபசீர் நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையையும் போட்டுடைத்தார். உங்களுக்கு தெரியும், அலுத்கம தர்கா நகரில் 2014 ஜூன் 14, 15 அதாவது சரியாக இன்றைக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. கலகுடாத்தே ஞானசார தேரரின் சரித்திர பிரசித்தி பெற்ற அபசரண என்ற உரை சரியாக வன்முறைக்கு முன்தினம்தான் நடந்தது. ஆட்களும் பலியாகி பல 100 கோடி பெறுமதியான சொத்துக்களும் சேதாரமாக்கப்பட்ட அந்த வன்முறையின் பின்னர் தெஹிவள பெரிய பள்ளிவாசலில் 1ஆம் மாடியில் ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்கிறார் ஊடகவியலாளர் ஃபசீர்.
அதில் சுரேஷ் சலே, அவருடைய மேலதிகாரி கபில ஹேந்த விதாரண, சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, என்எம் அமீன், அலி ஷப்ரி ஆகியோர் இருந்ததாகவும், அப்போது சுரேஷ் சலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதாகவும், அதற்கு ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா எல்லாம் நடக்கிறது, ஆயுதத்துடன் வந்த ஒரு கும்பல் தாக்குகிறது, நீங்களே வந்து எம்மிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள், அவர்களை போய் பிடியுங்கள் என்று கூறியதாகவும், அதற்கு ஆத்திரம் கொண்ட சுரேஷ் சலே ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை அடிப்படைவாதி என்று திட்டியதாகவும், அதன் பின்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி கெட் அவுட் என்று சொல்லி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றியதாகவும் சொல்லியிருந்தார் ஃபசீர். இது பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இனத்தை, மதத்தை முன்னிலைப்படுத்தி ஆட்சி செய்த லட்சணத்தை, கக்கிய இனவாத புகையின் நச்சு விஷத்தை பற்றி மணிக்கணக்கில், ஏன் நாட்கணக்கில் பேசலாம். இலங்கை என்ற இந்த அழகிய நாடு சகல வளங்களும் கொளிக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை சர்வதேச அரங்கில் தலைக்குனிய காரணமாக்கிய நபர்களினுடைய வண்டவாளங்களை எத்தனை விதமாக சொல்லலாம். அதிசயம் என்னவென்றால், இவர்களை எல்லாம் இன்னமும் மகாத்மா காந்தி போல, நெல்சன் மண்டேலா போல, மார்ட்டின் லூதர் கிங் போல வழிபட்டு என்னுடைய ஜனாதிபதி என்றும் என் ஆதர்சம் என்றும் கொண்டாடுவதற்கு இன்னமும் ஒரு கூட்டம் இங்கே இருப்பதுதான் ஆசியாவின் ஆச்சரியம்.